தாவேக்காவுல திடீர் என்று புதிய ஆளுமைகள் இணைஞ்சிட்டு இருக்காங்க. இனி தாவேக்கா இப்படி இருக்கிறது இப்படி போயிடும். நிஜமாதான் சொல்றியா? நீங்க பயப்படுற அளவுக்கு பெரிய வஸ்தாது இல்ல. இந்த ஒரு ரூபாய் ஊதுவத்தி மருதமுத்து கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் உண்டு. அவருடைய பேச்ச விஜய் கேப்பாப்லையாமா. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்படின்னா விஜயனுடைய அரசியல் அறிவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இவனடா இவ்வளவு அதானே கிட்டத்தட்ட ஒரு குட்டி நாங்கில் சம்பதம் சொல்லலாம். பொய்யா புழுகி தள்ளுவான், வாயை திறந்தாலே பொய் பேசுவான்ல. இவனை எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு இவெல்லாம் ஊருக்குள்ள அனாமத்து அட்ரஸ் இல்லாத பையன். இப்படி என் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்காக தான் கள்ளக்குறிச்சியில வச்சு அவருக்கு ஒரு பூசை கொடுத்து அனுப்பிச்சு விட்டேன். 6 கால பூஜை வாங்கல, அந்த பூஜையை கொடுத்து அனுப்பிச்சு விட்டேன். Hey, I've seen this one. This is a classic. யார வேணாலும் இறக்கி கொண்டு வா, ஆனா தனி மனித விமர்சனம் வச்சா பார்த்த இடத்துல அடிப்பேன், பார்த்த இடத்துல வாயை உடைப்பேன். இத்தனை நாளா கையால தான் குத்தின, இனி சிக்கின கத்தி குத்துதானா. இன்னொரு பக்கம் தாவேக்கால சேர்ந்துக்க ஆளுமை யாருன்னா சத்தியகுமார். பாதி அம்பேத்கர், பாதி சுபாஷ் சந்திர போஸ். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். இவரை பார்த்த உடனே விஜய் அவர்களே வாங்க பாபா சாஹிப் நாரா. யார் இவனா? ஆமா, இதை விட அம்பேத்கரை யாராலையும் அவமானப்படுத்த முடியாது. அந்த நாய் காலையில செருப்படி 5 விடும்னு சொல்லி வை. மோடிக்கு யார் யாரெல்லாம் ஆதரவாளரோ அவருக்கு இவர் ஆதரவாளர். பக்கா சங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு பக்கா சங்கி மெட்டீரியல் இந்த சத்தியகுமார். சங்கியா நீ சங்கி தான்டா. அண்ணாமலைக்கு ஒரு பக்கம் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாப்ல. பிஜேபியில் யாராவது கைது செய்யப்பட்டா அவங்களுக்கு சட்ட நுணுக்கங்களை கத்துக் கொடுப்பது, பொய் வழக்குல எல்லாம் வந்து அபராதம் எல்லாம் நீதிமன்றத்திற்கு மேல வச்சிருக்கு. அந்த அளவுக்கு சட்டத்தை கரைச்சு கொடுத்த ஒரு நபரு. தாவேக தலைவர் விஜயை சந்திக்க வந்த அதிருப்தி நிர்வாகி அஜிதா தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். எனக்கு பயம் இல்ல. பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாதான் பறந்து ஓடுறாப்புல. கட்சியினுடைய நிர்வாகி, அதுவும் பெண் நிர்வாகி, பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லன்னு சொன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை மாத்துவோம். இன்னைக்கு பார்த்தா காரை ஏத்திட்டு போங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பெண்கள் பாதுகாப்பை பத்தி உங்க கட்சியில பாராடுங்க, அப்புறமா மேல கூட்டு பேசலாம். உங்க கட்சியை சேர்ந்த நாமக்கல் மாவட்ட செயலாளர் ஒரு பொண்ணு கிட்ட பதவி ஆசை காமிச்சு தப்பா நாடகம் வீழ்ச்சி பண்ணிருக்காரு. வீட்டுல அரிசி கழுவிட்டு இருந்த அலமேல கடா முருகன் அலக்கழிச்சிட்டான். பெண்களை ஜாதி ரீதியா பேசுறது, ஒருவேளை உங்க கட்சியை பத்தி விமர்சிச்சா அவங்கள தப்பா விமர்சிக்கிறது, இப்படி பெண்களை எல்லா வகையிலையும் மாட்டி வதைக்கிறீங்க. அப்போ பாடம் யாருக்கு இருக்கணும்? உங்க கட்சிக்காரனு. புரியுதா? ஏதாவது புரியுதா? புரியல சார். புரியலன்னா ஒப்பனை போய் கேளு. இது புரியலன்னா உனக்கு எதுவுமே புரியாது. உங்க கட்சி விஷயத்தையும் உங்களால சமாளிக்க முடியாத போது இவகிட்ட எல்லாம் எதுக்கு இன்டி எடுக்கிறீங்க? நான் கிண்டின்னு சொல்லிருப்பாரு. ஆமாங்க, அவர் அப்படிதான் சொன்னாரு. அதாவது குடும்ப பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு விட்டது. ஏன் அண்ணன் அழகிரி அவர்களுக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் கட்சியில சண்டையே வரலையா? இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு குடும்பம். உண்மையாக உழைக்கக்கூடிய உழைப்பாளர்களுக்கு தேடி தேடி அங்கீகாரத்தை செய்வர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். பாமரர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உழைப்புக்கேற்ற உண்மையான ஒரு அங்கீகாரத்தை தலைவர் அவர்கள் தேடி குடிப்பார். குடிகார பைய இன்னும் என்னென்ன பண்ண போறானோ தெரியலையே. ஓட்டப்பிராரம் கிழக்கு ஒன்றிய செயலாளராக என்னை நியமனம் செய்த விஜய் அவர்களுக்கு நன்றி, மிக்க மகிழ்ச்சி.
ரசிக்கணும்னா வஞ்சி கொடி வாசனப்பட வேணும். இந்த பெருமைக்கு ஒரே ஒருவர் தான் காரணம். நன்றி. அந்த ஆதாரத்தை எடுத்துட்டீங்களா? தேடிட்டு இருக்கேன் சார். அதுல இருக்கிற இப்ப அந்த புள்ளி விவரங்களை பார்த்துட்டு இருக்கிறேன். அது நான் கொஞ்சம் எக்ஸாக்ட் டேட்டா உங்களுக்கு இல்ல நான் மறுபடியும் இந்தியாவிலேயே கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக குற்றங்கள் அதிகம் நடைபெறக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு என்கிற ஒரு புள்ளி விவரம் இருக்கிறது. என்ன புள்ளி விவரம் இருக்கு? கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக அவர்களுடைய வழிபாட்டு தலங்களில் வழிபாட்டு முறைக்கு எதிராக புள்ளி விவரம் இருக்கு சார். இல்ல நான் காமிக்கிறேன். என்னுடைய மொபைல் இருக்குது, நான் காமிக்கிறேன். நன்றி. அந்த ஆதாரத்தை எடுத்துட்டீங்களா? தேடிட்டு இருக்கேன் சார். மற்ற இடத்துல இறந்து போனோம்னா தெரியாது, இங்க வந்து செத்தோம்னா எல்லா உலகமும் ட்ரெண்ட் ஆகலாம். பரவாயில்ல, எங்க அண்ணன் உசுறு போனா போயிட்டு போகுது. எல்லாம் உன்னால் தான். எப்படி இந்த பையன் நாங்க வாயிலே வடை சொல்றதுக்கு டிஎம்கேவா? தளபதி